ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் vlog. தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு ஹெல்த்தி வெர்ஷனில் நம்ம மில்லட் வச்சு ஒரு முறுக்கு ரெசிபி தான் நம்ம vlogல இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். இந்த முறுக்கு நம்ம ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். இதுக்கு அந்த உளுந்து மாவு அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. ஈஸியாக நம்ம ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே செஞ்சிடலாம். பாருங்கள், நான் இப்போ உடச்சி காட்டுறேன். அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும் பாருங்கள். தென் நான் இப்போ இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக முறுக்கு செய்கிறதுக்கு வாங்க மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ராகி முறுக்குக்கு நம்ம என்ன தேவையான பொருள் வேணும்னா, 1 கப்புக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப்புக்கு அரிசி மாவு, பொட்டுக்கடலை 1/4 கப்பு எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலையை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த 3 திங்ஸுமே அரைச்சி ஜலிச்சதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்கு பிணைய முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ராகி மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம முறுக்கு போடுறோம் அப்படின்னாலே இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா இந்த லம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிரும். அடுத்ததாக நம்ம அரிசி மாவு ஜலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. இந்த மாதிரி நம்ம பொட்டுக்கடலையை நம்ம அரைச்சி எடுத்துட்டாச்சு. இதை நம்ம ஜலிச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த எள்ளு ஆட் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் கூட சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ண நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். நம்ம டோ நம்ம விரல் வச்சு டச் பண்ணோம் அப்படின்னா அந்த மாவு லைட்டாக உள்ளே போகணும். தான் கன்சிஸ்டன்சி. தென் இப்போ முறுக்கு குழலில் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நான் ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். முறுக்கு அப்படியே பிணிய வேண்டியதான். இது நீங்கள் பட்டர் முறுக்கு நம்ம பிணிவோம் இல்லையா, நம்ம ஆயிலில் அப்படியே பிழிஞ்சிட்டு இருப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி நம்ம பிழிஞ்சிக்கலாம். இது ரொம்ப பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆயிலோட சூடு நம்ம கையில் படும். அப்போ எடுத்துட்டுருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம முறுக்கா கூட நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். நமக்கு ராகி முறுக்கு அட்டகாசமாக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. எப்போவும் தேன்குழல் பண்ணி உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மில்லட் முறுக்கை கண்டிப்பாக உங்களோட ரெசிப்பியில் சேர்த்துக்கோங்க. அண்ட் இந்த தீபாவளிக்கு இந்த ராகி முறுக்கு பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதோட இந்த ரெசிபி vlog முடியுது. இன்னொரு vlogல இன்னொரு ரெசிபியோட நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.